முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேர்ம நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் பாடல்கள், ஆராதனைகள், ஸ்தோத்திரம் மற்றும் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். வாங்க முதலாவது எல்லாரும் சேர்ந்து நிறைவின் தேவனை நாம் பாடி மகிமைப்படுத்துவோமாக. அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஆண்டவர், பிரம்மாண்டமான மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் தருகிற ஆண்டவர். சேர்ந்து இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? சிலுவைக்காக நன்றி, எனக்காய் மரித்தி நன்றி, என் பாவ பாரம் சுமந்தீரே, அன்பில் வந்தீரே, உன் கிருபையை தந்தீரே, உன் அன்பிற்காக நன்றி, காயப்பட்ட கரங்களுக்காய் நன்றி, உன் இரத்தத்தாலே கழுவினே, என்னை மன்னித்தே, என்னை அரவணைத்தீரே. தேவகுமார் நீரே, அன்பின் சொரூபி ஆதிக்கப்பட்டி, பாத்திரர் நீரே, பாத்திரர் நீரே. முடிந்தால் கரங்களை வைத்து சொல்லுங்க, பாத்திர நீரே, பாத்திர நீரே. அந்த கல்வாரி சிலுவை கண்களுக்கு முன்பதாக கண்களை மூடி சொல்லுங்க பாப்போம். பாத்திர நீரே, பாத்திர நீரே, இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, என் பாவத்தீங்கும் ஆதினால் நிவர்த்தியாகுமே, ஆம் தேவ ஜனங்களே, ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா?
நித்திய பேர்மன் கிறிஸ்டியன் மேட்ரிமனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக இந்த ஊழியத்தின் மூலமாக நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த மாதத்தில் நீங்கள் தியானிக்க வேண்டிய புத்தகங்கள் 1 கொரிந்தியர் புத்தகங்கள் மற்றும் எனது யாக்கோபு எழுதின நிருபத்தை நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் அதுதான் இருக்கு. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். தான் வாக்குத்தத்தம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஸோ அதை வாசிங்க. அது என்ன, யாக்கோபு என்ன சொல்றாங்க அப்படின்னா புதிய பாட்டின் நீதிமொழிகள்னு சொல்றாங்க. அவ்வளோ நல்ல ஆலோசனைகள் அதில் இருக்கிறது. நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவ முதிர்ச்சியை இந்த யாக்கோபின் புத்தகம் நமக்கு தரும். அதே போல 1 கொரிந்தியர் புத்தகம் அல்ல ஒரு அருமையான புத்தகம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதை நீங்கள் கிரமமாக வாசிக்கிற 16 அதிகாரங்கள் இருக்கு. நீங்கள் புதிய பாட்டு எப்படி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஆங்கில ஆராய்ச்சி சொன்னேன். முதலாவது 4 புத்தகங்கள் சுவிசேஷ புத்தகமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பின்பதாக ஹிஸ்டரி அல்லது அப்போஸ்தலர் நடபடிகள் அல்லது வைக்கப்பட்டு பின்பதாக லெட்டர்ஸ், நிருபங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் அளவின் அடிப்படையில் வைக்கப்பட்டு முதலாவது ரோமர் இருக்கு. ரோமர் 16 அதிகாரங்கள். பின்பதாக 1 கொரிந்தியர் 16, அப்புறம் நீங்கள் 2 கொரிந்தியர் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வரலாற்று பின்னணித்தின் அடிப்படை குரானாலஜிக்கல் அடிப்படையில் அது அமைக்கப்படலை. ஸோ நம்முடைய வசதிக்காக அது பெரிய புக்ஸ் ஃபர்ஸ்டாகவும் பின்பதாக யூதா அப்படின்னு சொல்லி ஒத்த புத்தகமாக வந்து நிற்கிறதை குறித்து பார்க்கிறோம். பின்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வார் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தோத்திரம் பகுதி, இந்த புத்தகம், இந்த அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். அன்பு எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் ஆரம்ப பகுதியில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அன்பு நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, சோத்திரம், நான் மனுஷ பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்புங்கிறது கிட்டத்தட்ட உப்பு போடுற மாதிரி. ஒரு ஆகாரத்தை குக் பண்ணிட்டு எப்படி உப்பு போட்டிங்கன்னா எவ்வளோ நல்ல டேஸ்டாக மாறுதோ அதே போல உங்கள் வாழ்க்கையை அல்லது சுவை நிறைந்ததாய் மாற்றுவது அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. நம்முடைய வாழ்க்கை நடுவிலே கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவரை நீங்க நேசிக்கும் முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவரை நேசிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் உங்க லைஃபோட கிரீஸ் மாதிரி இருக்கிறது. அல்ல கிறிஸ்துவின் அன்புங்கிறத மறந்துடாதீங்க. சோத்திரம். கிறிஸ்துவின் அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவாக நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீங்க பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை வணைந்தெடுப்பது அன்பு. இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம வாழ்க்கையில குணாதிசயங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் வருது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தை நம்பும், அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, யாரும் இருமாப்பா இராது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே போடப்பட்டிருக்கு பாருங்க. The virtues of love. ஆமென். இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்மளை அப்படியே டியூன் பண்ணுகிறது. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் என்ற வார்த்தையின்படி அல்ல கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அலேல் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு நமக்கு நல்ல குணாதிசயங்களை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஆமென். மூன்றாவதாக அன்பின் கிரியை அங்கே சொல்லப்பட்டு என்னது அப்படின்னா அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம லைஃப்ல என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிறது கிறிஸ்துவின் அன்பு. ஆரம்பத்தில் எப்படி நம்ம அன்பு கூர்ந்தாரோ கடைசி வரைக்கும் நம்மை நேசிக்கிறவர் அவர். சொல்லுங்க அல்லேலூயா.
ஆமென். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. அதிலே அன்பே பெரியது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எனவே தேவ ஜனங்களே, இந்த அன்பின் ஸ்தோத்திர கிரியைகளை குறித்து அதிகமாக பேசின இந்த அதிகாரத்துல தான் 10ஆம் வசனத்துல அவர் சொல்றார். 9, 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதும் குறைவுள்ளது அப்படி சொல்லிட்டு 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது நம்முடைய வாழ்க்கை விட்டு ஒழிந்து போகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ பாருங்க, இதுக்கு ஒரு முதிர்ச்சியை குறித்து இந்த பகுதியிலே பேசுகிறதா இருக்கு. இதை தாண்டி நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் அப்படின்னா, நிறைவான ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் நம்மை விட்டு நீங்குகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அதை நான் சொல்ல வர்றேன். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நிறைவின் தேவனாயிருக்கிறார். அவர் பூரண பூரணத்தின் தேவனாயிருக்கிறார். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், ஆனால் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவர் நிறைவின் தேவன். அவர் வரும் பொழுது குறைவெல்லாம் முடிந்து போகும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அவர் குறிக்கிடணும், அவர் தலையிடணும் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன். இன்னொரு விதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்தோத்திரம், ஆண்டவர் நிறைவான ஆண்டவர் ஒரு நபருடைய வாழ்க்கையில் வந்தார். அதன் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில் நாம் தியானித்தோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சவுல் எனப்பட்ட ஒரு மனிதரை குறித்து பார்க்கிறோம். அங்கே சவுல் என்கிறவர் கிறிஸ்தவ ஜனங்களை என்கவுண்டர் பண்றதுக்காக போனாரு. கர்த்தர் அவரை என்கவுண்டர் பண்ணதுனால அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டானது. ஒரு நிறைவான ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில என்கவுண்டர் பண்ணதுனால நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. அப்போ ஆண்டவர் எப்படி சவுலை சந்தித்தார்? 4 விதங்களில் சந்தித்தார். முதலாவதாக வெளிச்சத்தின் மூலமாக சந்தித்ததை குறித்து பார்க்கிறோம். அவர் பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது, தமஸ்குவை நோக்கி போய்ட்டு கொண்டிருக்கும் பொழுது சடுதியிலே ஒரு பெரிய வெளிச்சம் அங்க வந்து அப்படியே பிரகாசிக்கிறத குறித்து பார்க்கிறோம். உடனடியாக அவன் பயன்படுத்தின மிருகங்கள்லாம் எனது அசந்து போனது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு பாருங்க. பின்பதாக சவுல் கீழே விழுந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் ஒளி அவன் மேல பட்ட பொழுது அவன் தரையில விழுந்தான், பார்வையற்றவனாக அவன் போனான்னு சொல்லி பார்க்கும். இந்த வெளிச்சம் நம்ம லைஃப்ல வரும் பொழுது நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய முன்னாள் எனது காரியங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகிறது, ஒரு தடை உண்டாகிறதுன்னு சொன்னேன். கிறிஸ்துவுக்கு முன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு தடை உண்டாகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திற்கு ஒரு தடை உண்டாகுதுன்னு சொன்னேன். அவன் வாழ்க்கையில் அவன் டைரக்ஷனுக்கு ஒரு தடை உண்டானது, ஒரு யூ டர்ன் அவனுடைய வாழ்க்கையில் உண்டானது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். அதை தான் அந்த பகுதியில் பார்க்க, ஒரு யூ டர்ன் அவன் லைஃப்ல உண்டானதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வெளிச்சம் வரும் பொழுது அது பழைய வாழ்க்கை இனிமே போகாது, ஒரு புதிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது என்பதை மறந்துடாதீங்க. பழைய வாழ்க்கை தொடராது. ஆமென் ஸ்தோத்திரம். பழைய எண்ணங்கள், பழைய மூர்க்கங்கள், பழைய கோபங்கள், பழைய உலக சாயல்கள், பழைய மாம்சத்தின் கிரியைகள், பழைய வைராக்கியங்கள் அல்ல பழைய ஸ்தோத்திரம் உணர்வுகள் கிரியை செய்யாது. ஒரு முற்றுப்புள்ளி. பழைய ஆளா இருந்தான். அவன் நிருபங்களை வாங்கிட்டு போய் தேவ ஜனங்களை துன்பப்படுத்துறது தான் அவன் வாழ்க்கை. ஆனா அந்த வெளிச்சம் அவன் லைஃபுக்குள்ள வந்த உடனே அப்படியே கீழே விழுந்துட்டான். விழுந்து பார்வையற்றி அவனாய்ப்பானான். இன்னும் பழசு அவனுக்கு பார்க்கறதுக்கு முடியல. புதிய சூழ்நிலையை அவன் பார்க்கிற மனிதனாய் மாறினான். ரெண்டாவது நான் ஒன்று சொன்னேன், என்ன அப்படின்னா, எனது ரெண்டாவது சத்தம் சொன்னேன். ரெண்டாவது ஆண்டவர் அவங்க கூட பேசுறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்பதாக அவன் சொல்றான். ஆண்டவரே, 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் யார்? உன்னை பதில் சொல்ற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான்னு சொல்றான். அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த சத்தம் கேட்ட உடனே அவன் என்ன செய்யறான்? ஆண்டவரை சார்ந்து கொள்கிறவனாய் மாறினான். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவனாய் மாறினான்னு சொன்னேன். இந்த வார்த்தை வந்த உடனே பாருங்க, அது வரைக்கும் அவன் நினைச்சதை செஞ்சுட்டு இருந்தான். என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறோம்.
ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இருக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களை குறித்த ஒரு நோக்கம், திட்டம் உண்டு பாருங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். யார், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை நாம் சரியாக கண்டு கொள்ள வேண்டியது மிக அவசியம். பாருங்க, அவன் நினைச்சிட்டு இருந்தான் அல்ல கிறிஸ்தவ ஜனங்களை துன்பப்படுத்துவதுதான் பெரிய சாதனை நினைச்சிட்டு இருந்தான். இல்லை, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. இந்த சவுல்ட்டு இந்த வார்த்தை வருங்கிறது பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் பாருங்க. செல்வாக்கு நிறைந்தவர். அவர் எபிரேயன், அவர் சோத்திரன் ரோமன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கமாலியின் பாதத்தில் உட்கார்ந்து படித்தாலே அவன் சொல்றதுக்கு அங்கே என்னது சினோகாங்கில் ஆட்கள் இருக்கிறாங்க, தேவ ஆலயத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க, பரிசேயர் சதிசேயர் எல்லாம். ஒரு பெரிய பரிசேயர்னு அவர் சொல்றார் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது. அவ்வளோ ஒரு செல்வாக்கு நிறைந்தவர் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். டோட்டலி டிபெண்டன்ட் ஆன் காட். கிறிஸ்துவ கடவுளை சார்ந்து கொள்கிறவனாய் அவன் மாறினது. உலகத்தை சார்ந்தவன், சங்கத்தை சார்ந்தவனாக, தன்னுடைய அமைப்பை சார்ந்தவனாக இருக்கலாம். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு முன்னால ஒரு ஜாதியை சார்ந்தவர், ஒரு மதத்தை சார்ந்தவராக, ஒரு இனத்தை சார்ந்தவராக, ஒரு கொள்கையை சார்ந்தவராக அப்படி இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம ஸ்டேட்மெண்ட் மாறும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். மூன்றாவதாக நான் சொன்னேன் அலுசோதரம் அவருடைய லைஃப்ல ஆண்டவர் எப்படி ஒரு சந்திப்பை வெளிப்படுத்தினார். காத்திருக்க செய்ததின் மூலமாக, முதலாவது வெளிச்சத்தின் மூலமாக, இரண்டாவது சத்தத்தின் மூலமாக, மூன்றாவது நாள் என்னது காத்திருக்க செய்வதன் மூலமாக. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அங்கே பாருங்க, நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது அவன் 3 நாட்கள் அல்லது புசியாமலும் குடியாமலும் அவன் இருந்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்க 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அது ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னால் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்தோத்திரம் அவன் புசியாமல் குடியாமல் அவன் இருந்து கொண்டே இருக்கிறான். பிரைஸ்ல நீங்கள் அந்த பகுதி உங்களுக்கு காலில் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க. தேவ சமூகத்தில் அவன் காத்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு காத்திருப்போமா? இல்லை. என் தாப்பனை அடிக்கடி சொல்லுவாங்க, அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் உலகத்தில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்களாம். ரட்சிக்கப்பட்ட பின்பதாக ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். என் லைஃப்பில் அதுக்கு பிறகு தான் நான் உபவாசிக்கவே ஆரம்பித்தேன். பாருங்க, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் அவன் இருந்தான்னு சொல்லப்பட்டு. அது சோதரர் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் உபவாசம் பண்ணேன்னு சொல்லி நம்ம பாஸ்டரையா சொல்லுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்தில் அலுசோதர் நாம காத்திருக்கிற நேரத்தில் நடந்த விஷயம் தான் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தரிசனத்தை கண்டான். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன காண்றான்? அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருக்கும் பொழுது உங்க லைஃப்ல நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க தரிசனத்தை காண்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட உங்க லைஃப்பை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது உங்க வாழ்க்கை ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையா இருக்காது, ஒரு அர்த்தம் நிறைந்த வாழ்க்கையா மாறுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எஸ். ஆமென். ஸ்தோத்திரம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்தே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாகவும் ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்தும் பரிசுத்த ஆவியானவர் உங்க லைஃப்ல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பின்பதாக ஸ்பெஷலாக நீங்க ஊழியம் செய்கிறதற்காக உங்களை அபிஷேகத்தை பாருங்க, தரிசனம். பிரைஸ்ல ஆண்டவரே உன்னை கைட் பண்றது குறித்து பார்க்கிறோம். எப்போ அவன் 3 நாள் நீ புசியாமல் குடியாமல் இருக்கிற, அலசரி காத்திருக்கிற, அலசோத்திரம் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அலசோத்திரம் உனக்கு நல்ல செய்தியை வச்சிருக்கிறேன், நான் உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டேன். அலசோத்திரம் ஏதோ நாட்கள்ல உலகத்துல பெரிய சாதனை பண்ணது உண்மைதான். ஆனா இந்த மறுமையின் வாழ்க்கையிலும் அல்ல கிறிஸ்துவுக்கு பின்னுங்கிற ஒரு மேலான வாழ்க்கையிலும் உன்னை குறித்த ஒரு திட்டம், உன்னை குறித்த ஒரு தீர்மானம் இருக்கிறது. அதனால அதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஜெபம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை குறித்த வெளிப்பாட்டு எனக்கு தருவீராக. சொல்லுங்க அல்லேலூயா.
ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு வாழ்க்கை துணையின் வயது, ஒரு திருமண வயதில் இருக்கிறீங்களா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கை துணையை குறித்த ஒரு வெளிப்பாட்டை தாங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பதாக ஒரு பெரிய சவால் எப்போ ஒரு விசுவாசிக்கு வருதுன்னா திருமண காரியத்தில் தான் வருது. அவங்க வளர்றதும் அவங்க வீழ்றதும் அந்த திருமணத்தில் நான் இருக்கு பாருங்க. அது சொல்றது. அப்போ திருமணத்துக்காக பெற்றோர் ஜெபம் பண்றாங்க. அந்த நபர் நீங்க ஜெபம் பண்ண வேண்டியது மிக அவசியம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், சரியான நபரை கத்த தருவார். சில நேரங்களை சில சிக்கலை கத்த தருவார். அது சோத்திரம். அதில் நிறைய ஆசீர்வாதங்களை கத்தர வச்சிருப்பாரு. ஆனால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவார். அப்போ வெத்து ஜோமன் ஆண்டவரே அது சோத்திரம், என் வாழ்க்கை துணை என்ன ஒரு நபரை திருமணம் முடிக்கல, ஒரு குடும்பம் உங்க கூட சேர்றாங்க. ஸோ கிறிஸ்துவின் அலு சோத்திரம் சிந்தி அந்த குடும்பத்திலே காணப்படணும். அதான் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது சோத்திரம். அப்புறம் விக்கிரங்களும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது சொல்லப்பட்டிருக்கிறது. அது சோத்திரம். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறத நீங்க அதை மறந்து விடக்கூடாது. அந்நிய யுகத்திலே நாம் பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு வெளிப்பாடு மிக அவசியம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு அவசியம். கேளுங்க, ஆண்டவரே நீங்க என்ன வழி நடத்துங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவனுக்கு பாருங்க, ஆண்டவர் சந்திக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஸோ தரிசனம். நான்காவதாக எப்படி சவுலை கர்த்தர் சந்தித்தார்னா, நீ பார்க்கும் பொழுது ஒரு ஊழியக்காரருடைய ஐக்கியத்தின் மூலமாக கர்த்தர் அவனை சந்தித்தது குறித்து பார்க்கிறோம். பின்பதாக ஆண்டவர் அனனியாவோடு கூட பேசுகிறார். இப்படி சவுல் என்கிற நபரை போய் நீ சந்திக்கன்னு சொல்லும் பொழுது, சவுல்னு பேரை கேட்டாலே சும்மா அதிர்றங்கிற மாதிரி அவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அல்லது எப்படிப்பட்ட ஆள், தேவ ஜனங்களை துன்பப்படுத்துகிறாள், அல்லது கொலை செய்கிறாள், என்கவுண்டர் பண்ற ஆளு, விட்டு வந்து எப்படியா அழிக்கும் நினைக்கிறேன். அல்லது கிறிஸ்தவம் ஒருபோதும் வளரக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ற, கிறிஸ்துவை பின்பற்ற இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அனனியார் சொல்லி போங்கிறார். ஐயா, என்ன தற்கொலை பண்ண சொல்றீங்களா? அவன் எப்படிப்பட்ட ஆள் எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு 1008 கேள்வி கேட்டிருப்பான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. உடனடியாக நேர போகிற 18 17 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது 17, அப்படி அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வையடையும் பிடிக்கும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். கரங்களை வைத்து வர அழைச்சுங்க பார்ப்போம். அப்படி அனியா போய் வீட்டுக்கு பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உடனே அவன் கண்களிலிருந்து மீன் சதிர்கள் போன்ற விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இந்த தேவ அல்லது ஊழியரோடு வந்து ஐக்கியம் பாருங்க, அவனை நல்ல தீர்மானம் எடுக்க வச்சது பாருங்க. உடனே ஞானஸ்நானம் பெறான். 20 வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது என்ன சார், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் அவன் பிரவேசித்தான் சொல்லி பாருங்கள். ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. உடனடியாக ஊழியத்தை செய்யறதற்கு அவன் ஆரம்பித்ததை குறித்து பார்க்கும். அப்ப பாருங்க, நிறைவான தேவன் அவனுடைய லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணும் பொழுது, என்கவுண்டர் பண்ணும் பொழுது அந்த குறைவு நீங்கி போயிட்டு. அதான் 1 கொரிந்தியர் புத்தகம் 13 அதிகாரம் 10 வசனத்துல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 5 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை வைத்து ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். அதான் ஒரு பாட்டு பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் எகவாகிறே, எந்த வாழ்க்கையின் இம்மாறு வேறலே இந்த வருடத்தின் நாட்களிலே. பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புது. இந்த மட்டும் காத்தேபனே சரே, பழமை எல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. உந்தன் மகிமையில்
இறங்கியே உந்தன் மகிமையில் இறங்கியே வாருவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திட. நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. இந்த மட்டும் காத்த, இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. இந்த மட்டும் காத்த எபனேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயே. எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்கள். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம் நாமே அல்லேலூயா. துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதுக்கு ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்காங்க, பிரம்மாண்டமான மாற்றம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு புது சிருஷ்டினா என்ன, அதுக்கு பேர்னா பிரம்மாண்டமான மாற்றம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் பிரம்மாண்டமான மாற்றத்தை தந்திருக்கிறார். புது சிருஷ்டினா அதான் அர்த்தம். அது பாருங்க, இந்த நற்செய்தி என்பது பழைய நிலையிலிருந்து சற்று மேம்படுவது அல்ல. பழைய நிலையிலிருந்து கொஞ்சம் நான் உயர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது அல்ல. மாறாக தீவிரமான புதிய தொடக்கம். தீவிரமான ஒரு புதிய தொடக்கம். அதான் சொல்ல, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு, என்னன்னா புது சிருஷ்டி. நம்ம பழைய ஆள் கிடையாது, கிறிஸ்துவுக்கு முன் இருந்த ஒரு ஆள் கிடையாது. ஒரு புதிய வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு புது சிருஷ்டி, தீவிரமான ஒரு புதிய தொடக்கம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ஆதாமின் யுகத்தில் வாழ்ற ஆட்கள் இல்லை, நம்ம மேசியாவின் யுகத்தில் வாழ்றோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆதாம் மூலமா இந்த உலகத்தில் தீமை வந்துச்சு, இந்த மேசியா நிமித்தமாக இந்த உலகத்துக்குள்ள ஆசீர்வாதம் வந்துச்சு. இந்த மேசியா நமக்குள்ள வந்திருக்கிறாரு, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். அல்ல ஸ்தோத்திரம். அதை நீங்க அறிந்து கொள்ளணும். பாருங்க, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் ஒழிந்து போனது. இப்போ நான் அதை பேசின ரொம்ப நேரம் ஆயிரும். பழையவெல்லாம் ஒழிந்து போனதுன்னு என்ன அர்த்தம்? உங்கள் கடன்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. கல்வாரி மலையில் என் கடனை தீர்த்தீர், கண்மலை நீருற்றால் தாகம் தீர்த்தீர் அப்படி சொல்லி அது பாட்டு ஸ்டார்டிங் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. கல்வாரி மலையின் என் கடனை தீர்த்தீர், கண்மலையின் நீருற்றால் தாகம் தீர்த்தீர், ஆத்தும தோட்டம் செழிக்க செய்தீர், ஆத்தும தோட்டம் செழிக்க செய்தீர். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்பேன், பரிசுத்த அலங்கார துதியுடனே தேவனின் சந்ததிக்கு வந்திடுவீர், பரிசுத்த அலங்கார துதியுடனே தேவனின் சந்ததிக்கு வந்திடுவீர். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மளோட பாட்டில் பழைய பாட்டு பாஸ்டர் அடிக்கடி பாடுவாங்க. கல்வாரி மலையின் கடனை தீர்த்தீர். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கொலோசியர் 2:14 வாசித்து பார்க்கும் பொழுது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து
அதை நடுவில் இராதபடி கெடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து கரங்களை உயர்த்தி வர அலட்சபம் கேன்சல் பண்ணிட்டார். பழைய முறை ஒரு தோல்வியின் அடையாளமாக நமக்கு இருந்துச்சு. தோல்வி பயம், தோல்வியின் அடையாளம், ஒரு குற்ற உணர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். குற்ற உணர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் பாருங்க. ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது ஸ்தோத்திரம் என்ன செய்யறார் அப்படின்னா, எல்லா பாவ கடன்களை கர்த்தர் தீர்த்து விட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. அதை இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சொல்லி நம்ம பாடுறோம். ரெண்டாவதாக ஸ்தோத்திரம் என்னது, முதல் கடன் தீர்க்கப்பட்டது. ரெண்டாவதாக கடந்த கால அதிகாரம் நம்ம விட்டு நீங்கிச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. சத்துருவின் வல்லமை நம்ம லைஃப்ல முற்றுமாக அழிக்கப்பட்டது என்பதை நீங்க மறந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த பழையவர்கள் என்ன பழைய பாவத்தை குறிக்கிறதா இருக்கிறது, நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறதா இருக்கிறது, மரணத்தின் ஆழியை குறிக்கிறது. நியாயப்பிரமாணம் நல்ல விஷயம்தான். ஆனா நியாயப்பிரமாணத்துக்கு என்னது, அவங்க சுயநீதியின் மூலமாக நீதிமானாக முயற்சி, சுய பலத்தின் மூலமாக நீதிமானாக நினைச்சாங்க. அது ஒரு பெரிய தோல்வியா தான் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் தான் எந்த கிரியை செய்து முந்த நீதி கிட்டாது, கண்ணி நித்தம் சொரிந்தும் கஷ்டத்தவம் புரிந்தும் பாவம் நீங்க மாட்டாது, நீரே மீட்பர் இயேசுவேன்னு சொல்லி பாட்டு பாடுறோம் தேவ ஜனங்களே. அப்ப பாருங்க, கடந்த கால அதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க டைரக்டாவே சொல்லலாம், சாத்தானே நீங்க எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதாமின் மூலமாக வந்த வரலாறு ஸ்தோத்திரம், இது கிறிஸ்துவின் நிமித்தமாக ஸ்தோத்திரம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி கடந்த கால ஒரு அதிகாரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை ஆண்டவர் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சிதைக்கப்பட்ட தேவ சாயலை குறிக்கிறதா இருக்கிறது. முதலாவது சொன்னேன் கடன் தீர்க்கப்பட்டது. இரண்டாவதாக ஸ்தோத்திரம் கடந்த கால அதிகாரம் உங்களை விட்டு நீங்கினது என்று சொல்லி பார்க்க. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த கால ஸ்தோத்திரம் அதிகாரம் உங்களை விட்டு நீங்கினது, கடன் எல்லாம் தீர்க்கப்பட்டது. மூன்றாவதாக உங்கள் லைஃப்ல சிதைக்கப்பட்ட தேவ சாயல். நீங்கள் நானும் எப்படி தேவ சாயலின்படி, தேவன் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருந்தோம். ஆனால் அந்த பாவம் நம்ம லைஃப்ல பிரவேசித்ததுனால அந்த சாயலை குலைத்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்த நிமித்தமாக அந்த சிதைக்கப்பட்ட சாயல் மீண்டும் சரிப்படுத்தப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. நீதி நம்ம வாழ்க்கையில் உண்டாகிறது, பரிசுத்தம் நமக்கு உண்டாகிறது, சத்தியம் நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். சோதரம் ஒரு பக்தன் சொல்றாரு பாருங்க, பழைய வாழ்க்கை எப்படின்னு ஒரு பிணத்தின் வாழ்க்கையை போன ஒரு பிணம் போல இருந்தது. ஒரு பழைய வாழ்க்கை ஒரு என்னது செத்த பிணத்தின் போல வாழ்க்கையை போடுது. ஆனா இப்போ கர்த்தர் நமக்குள்ள ஒரு ஜீவனை தந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரைன்னு சொல்லி பாட்டி கர்த்தரை கனப்படுத்துறோமே, அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தர வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் சொல்ல வர்ற காரியம் பாருங்க, நீங்க நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நீங்க புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க, புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்ல இருக்கிறேன் பாருங்க. இவ்வளோ ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு இப்போ ஒரு பாயிண்ட், ஒரு 4 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட்டை சொல்கிறேன். நான் வேகமாக நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல இருக்கிறேன். நீங்கள் அதை மட்டும் புரிஞ்சு தெரிஞ்ச விஷயம்தான், உங்களுக்கு ஒரு நினைப்பூட்டத்தில் செய்தாக தான் இருக்கும் பாருங்க. நல்லா கவனிங்க. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகினன்னு சொல்லப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி மாத்திருக்காருன்னா, ஒரு கம்பளி பூச்சியின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கைக்கு மாற்றிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி உங்க வாழ்க்கைய ஒரு கம்பளி பூச்சியின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கைக்குள்ள மாற்றிருக்கிறார். கம்பளி பூச்சி எப்படிப்பட்டதா இருக்கும், ஊர்ந்து போயிட்டு இருக்கும் பாருங்க. ஆமாவா இல்லையா? இலைகளெல்லாம் கடிச்சு சாப்பிடுகிற நிலை தான் இருந்திருக்கும் பாருங்க. இதுதான் கம்பளி பூச்சி. ஆனா இந்த கம்பளி பூச்சி எப்படி மாறுது, பட்டர்ஃப்ளையா மாறுது, பட்டாம்பூச்சா மாறுது. இப்போ அது பட்டாம்பூச்சி ஊர்ந்து போகாது, என்ன செய்யும், கரங்களை வைத்து அழைச்சாங்க பார்ப்போம். நீங்க உயர பறக்கிறவர்கள், நீங்க உயர பறக்கிறவர்கள்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயரம், பறந்து செல்லத்தக்க காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டையடித்து அவர் உயர எழும்புவார்கள். அவள் ஓடினால் மிளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். பறக்க செய்கிற ஒரு தெய்வனா இருக்கிறார் பாருங்க. நடுசோத்திரம் நல்ல கவனிங்க, டிஎன்ஏ மாறுது. சொல்லுங்க அல்லேலூயா. பட்டம் பூச்சின் டிஎன்ஏ அது பாருங்க, கம்பளி பூச்சின் டிஎன்ஏ சம்பந்தம் இருக்குதா? உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் உள்ள வரும் பொழுது உங்கள் டிஎன்ஏயை ஆண்டவர் மாற்றுகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். நடுசோர் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்கள் டிஎன்ஏ கர்த்தர் மாற்றிடுகிறார். அப்போ பாருங்க, ஒரு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவளெல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதானா? உங்க டிஎன்ஏவே மாத்திட்டாரியா, சிஸ்டத்தையே மாத்திட்டாரு பாருங்க. பிரைஸ்லாம் உங்களுக்குள்ள பொறுத்த சொல்லுவோம். பழைய விசுவாசி ஒருத்தர் சொல்லும்போது சொல்லுவார், எனக்குள்ள ஓடுறது இயேசுவின் ரத்தம். எங்கள் அப்பா அம்மா மூலமாக ஒரு ரத்தம் ஒரு காலத்தை வந்துச்சு. ஆனால் என்னைக்கு மறுபடியும் நான் ஆண்டவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டனோ, எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய கிளென்சிங் கொடுத்து எனக்குள்ள ஓடுறது இயேசுவின் ரத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வாழ்க்கையில் உண்டாக தேவ ஜனங்கள். அதான் அடையாளம். முந்திர கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற நீங்க ருசி பார்ப்பீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் என்கவுண்டர் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல அவசியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, நான் அன்னைக்கு சவுலுக்காக ஜெபம் பண்ணாங்களா எனக்கு தெரியல. ஆனா ஸ்தேவான் கொல்லப்படுற நேரத்திலும் அவன் அந்த தான் இருந்ததை கொடுத்து பார்க்கிறோம். இப்ப சொல்லாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுறதுக்கு முன்னாலேயே சோத்திரம் என்னது அவன் இருந்திருக்கிறான், சவுல் இருந்திருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப்பில் முதலாவதாக எப்படி பழையவில் ஒழிந்து விட்டது அப்படிங்கிறத அறிவது வாஞ்சைகள் ஏற்படுகிற மாற்றத்தின் மூலமாக அறிய முடியும். நம்பர் 1, வாஞ்சைகளில் ஏற்படுகிற ஒரு மாற்றம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பழைய வாழ்க்கை முறையில் ஸ்தோத்திரம் திருப்தி இருக்காது பாருங்க. பழைய வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. என் தாப்பனார் பாருங்க, முந்தி குடிக்கிற மனுஷனாக இருந்தார். அது பின்பதாக குடிக்கிற ஆளை பார்த்தாலே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாத்தமாக மாறிட்டு இந்த சாக்கடையே போட்டான். நான் சில நேரம் ஆள்கிட்ட சிலர் சொல்வேன், பேசாமல் இதுக்கு போய் டாஸ்மார்க்கில் போய் 200 கொடுத்து ஒன்றை வாங்குறீங்க, எதுக்கு மானங்கெட்ட மானிட்டர்னு வேறு சொல்கிறாங்க. அது சரி, என்னத்தையோ வாங்கி குடிக்கிறீங்க. பேசாமல் பக்கத்தில் சாக்கடை இருக்கும், ஒரு டம்ளர் எடுத்து கூட எடுத்து குடிங்க, இலவசமாக கூட கிடைக்கும். எதுக்கு பெரிய என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? அப்படிதான் சாக்கடையே குடிக்கிற மாதிரி தான். அது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான், நாற்றமான வாழ்க்கை, ஒரு பண்ணிய போல இருந்த ஒரு வாழ்க்கை தான் பாருங்க. ஆனால் பழைய வாழ்க்கை முறையில் ஒரு திருப்தி இருக்காது பாருங்க. ஐயோ, அது சோத்துறாங்க. அது யார் என்ன சொன்னாலும் அது என்டர்டெயின் பண்ண மாட்டேன், தெரியாதனமாக வாழ்ந்துட்டேன். ஐயோ, என் பலத்தெல்லாம் செலவழிச்சிட்டேனே, அது சோத்திர என்னுடைய சோத்திர பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டேனே, என் நல்ல வாழ்க்கையை நான் செலவழிச்சிட்டேனே. கிறிஸ்துவக்கா நான் எப்படி இருந்திருக்கணும், நான் இப்படிப்பட்ட சோத்திர ஒரு சாக்கடையான வாழ்ல இருந்தேனே அப்படின்னு தான் நீங்கள் சொல்வீங்க ஒழிய பழைய பாவத்தை குறித்து பேசும்போது நீங்கள் ரசிக்க கூட மாட்டீங்க. நம்முடைய வாஞ்சையில் ஒரு மாற்றம் பாருங்க. சோத்திர முன்பு மகிழ்ச்சியை தந்த காரியங்கள் இப்பொழுது வெறுப்பா மாறிட்டு, முந்தி மகிழ்ச்சியா தோண்டின காரியங்கள் இப்ப எப்படி இருக்குது? வெறுப்பா மாறி இருக்கா? அப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ள புது சிருஷ்டியா வந்துட்டீங்கன்னு அர்த்தம். முந்தி மகிழ்ச்சியா இருந்தது, முடிச்சு பார்த்த காரியங்கள் மகிழ்ச்சியா இருந்தது, இப்ப அது அருவருப்பா இருக்கு. கேட்ட காரியங்கள் முந்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா இப்போ வேஸ்ட் ஆஃப் டைமா தெரியுது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் நல்ல ஒரு சாட்சியா இருக்கணும் அப்படிங்கிற என்ன வாஞ்சைகளில் ஒரு மாற்றம் நம்ம லைஃப்ல இருக்குதா? யோசித்து பாருங்க. பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் அது டோட்டலாக வாஞ்சி இருக்கக்கூடாது. சரி, மனுஷங்களுக்கா மனைவிக்கு பயந்து புருஷனுக்கு பயந்து விடுற நிலை அல்ல. சோத்திர தாப்பன் தாய்க்கு பயந்து விடுகிற நிலை அல்ல. இல்லை போதகருக்கு பயந்து விடுகிற, ஆட்டோமேட்டிக்காக அதில் வாஞ்சே இருக்கக்கூடாது. சிலங்க அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்கள்ல, ஒருத்தன் குடிச்சே மறிச்சு போனானா, குடிச்சே மறிச்சு போன பின்பதாக அது சோதரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரைட்டா அவன் நிறைய சாராய பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். சரியா, கொண்டு வந்து வச்சாங்களாம். அவனால் குடிக்க முடியுமா? ஏன்னா அவனுக்கு என்னது? டெட் பாடி, இந்த உலகத்துக்கு டெட் பாடி. சொல்லுங்க அல்லேலூயா. அது மாட்டமே அவனுக்கு வராது. இதே நேரத்தில் உயிராக இருக்கிற நேரத்தில் பார்க்குற நேரத்தில் ஒரு ஐயோ கிறிஸ்தவனா மாறிட்டேன், ஐயோ நிறைய வேறு இலவசமாக. என் தாப்பனா கூட சொன்னாங்கல்ல, ரைட்டா ரட்சிக்கப்பட்ட பின்னால் தான் நிறைய டெம்டேஷனே வரும். அது வரைக்கும் வாங்கி தராதவெல்லாம் என்ன செய்வான்? வாங்கி தர ஆரம்பிப்பான். அப்படி இருக்கும் பாருங்க. ஆனால்
வாஞ்சையில மாற்றம் வந்துட்டுனா இல்லைன்னா இல்லது. சொல்லுங்க அல்லேலூயா. தாப்பனாருடைய நண்பர் சொன்னார், நீராது குடியை நிறுத்துறதா? ஏன்னா நீர் மட்டும் குடிக்கிறதில்ல, ஒரு டீமே குடிக்க வைக்கிற ஆள், செலவழிக்கிற ஆள். அலிசோத்தை பாருங்க, கத்தர் வாஞ்சையில மாற்றத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அந்த பக்கம் போகாதபடிக்கு கத்தர் காத்தும். கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ வாஞ்சையில மாற்றம். பழைய பாவ ஆசை வருதோ, பசாசின் மேல பச்சை உனக்கு திரும்ப வருதோ அப்படின்னு. ஆனா உண்மையில நம்ம புது சிருஷ்டியா இருந்தா அது வரவே வராது. சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ரெண்டாவதாக நல்ல கவனிங்க, வாஞ்சையில் மாற்றம். ரெண்டாவது பார்வையில் மாற்றம், அல்லது இல்லைன்னா நம்முடைய அணுகுமுறையில மாற்றம். பார்வை, அப்ரோச், அதுல ஒரு மாற்றம் உண்டாகிறது. பார்வையில் ஒரு மாற்றம். பிரைஸ் தி லார்ட். நீங்க மற்ற ஜனங்களை உங்கள் சுயநலத்திற்காக பார்ப்பதை நிறுத்திவிட்டு, பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்து அவர்களுக்காக மரித்தார் என்ற நோக்கத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஒரு பெரிய சென்டென்ஸே சொல்லியிருக்கேன், ஒரு டெஃபினிஷன் மாதிரி. நல்லா கவனிங்க. அல்ல சோத்திர, நீங்க ஜனங்களை உங்கள் சுய நலத்திற்காக பார்ப்பதை நிறுத்திவிட்டு கிறிஸ்து அவர்களுக்காக மரித்தார் என்ற நோக்கத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். பழைய வழி போய் புதிய வழி வருகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஒரு ஜனத்தை பார்க்கும்பொழுது, முந்தி பார்க்கும் பொழுது இவர்கிட்ட என்னத்தெல்லாம் உருவி எடுக்கலாம், அல்லது அப்படிதான் சுயநலமாக தான் இருக்கு. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், சரியா, என்னத்தெல்லாம் உருவ முடியும், அவன் என்ன கேடு கெட்டு போன எனக்கு என்ன, எல்லாம் உரிகிறதெல்லாம் உறிஞ்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்படி பிளான் போட்டு இருந்திருக்கலாம். அப்படி உறிஞ்சு எடுக்கலாம். சுயநலம் இதை விளைச்சி எப்படிலாம் நான் என்ன. இப்போ நான் ஊழியத்தில் இருக்கேன், எனக்கு சொல்கிறேன், இங்கே நிறைய வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனாலும் நானும் கூட சேர்ந்து நிறைய வேலை செய்வேன். பாஸ்டர் நீங்கள் போங்க, ப்ரிப்பரேஷன் போங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள், ஆட்கள் வேலை வாங்குறோமோன்னு. நம்மளும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன். நிறைய நேரத்தில் செஞ்சுருக்கேன். இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால இங்கே சில நேரங்களில் க்ளீனிங் ஒர்க்கில் இருக்கிறதில்ல. நம்ம இருக்கணும் பாருங்கள், நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கணும். நம்ம ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்திருக்கிறோம் பாருங்க. போதகனாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் அல்ல நீங்கள் ஒருவர் காலை ஒருவர் கழுவுங்க. நம்மலாம் யார் அப்படின்னா சர்வன்ட் லீடர்ஸ். பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம யாரு? நம்ம யாரு? சர்வன்ட் லீடர்ஸ். என்னது? பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நீங்கள் தமிழில் பார்த்துட்டு இங்கிலீஷ் தான் அழகாக இருக்குது, சர்வன்ட் லீடர்னு. தமிழில் என்ன இருக்கு? வேலைக்கார தலைவரா அப்படி சொல்லி, வேலையாள் தலைவர் அல்லது ஊழிய தலைவர் ஏதோ வச்சுக்கோங்க ஒன்று. ஆனால் ஆங்கிலத்தில் இஸ் எ சர்வன்ட் லீடர். தனித்தே சர்வன்ட் யாரு? வேலையாள். லீடர்னாரு தலைவர். நான் யாரியா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி நமக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போ எப்படி அபகரிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. இப்போ இயேசு எப்படி கொடுக்கலாங்கிற எண்ணம் வந்துட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. அதான் இவங்கெல்லாம் போகிறாங்க. போன வாரம் ஒரு சகோதரன் சகோதரியும் ஊழியத்துக்கு போனாங்க. வர்றதே பல கிலோமீட்டர் தள்ளி தான் சர்ச்சுக்கு வர்றாங்க பாருங்க. பல கிலோமீட்டர். இன்னைக்கு ஒருத்தர் ராமநாதபுரத்துலேருந்து வந்தேன்னு சொன்னார். ஐயோ கேட்டேன், சர்வீஸ்க்காக வந்தீங்க அப்படின்னு. ஆமாம், சர்வீஸ் தான் வந்தேன். சரி, அவர் வேறு நோக்கத்துக்காக வந்தார். சரி, அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி நான் அனுப்பி வச்சேன். நல்லா கவனிங்க. சரி, அவருக்கு பஸ்ஸு காசுலாம் கொடுத்து சாப்பிட காசுலாம் கொடுத்து அனுப்பி வச்சு. அப்போ தூரத்துலேருந்து வர்றவர் அப்போ சொன்னார், போன வாரம் ஊழியத்து போயிட்டு வந்து சொன்னார், ஐயோ நான் எல்லா இடத்துலையும் போய் சொல்கிறேன் அடிசோத்திரம் ஏசுநாதை பற்றி சொல்லும் பொழுது ஏசுநாதர் நிறைய பேருக்கு என்ன திருநெல்வேலியே தெரில. இத்தனை ஆண்டுகளை நான் வேஸ்ட்டாக கழிச்சிட்டேன் அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு வந்துச்சு. ஐயோ, இந்த ஊழியத்தை நான் சில வருஷத்துக்கு முன்னாலேயே செஞ்சுருக்கலாமே. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு. இப்போ நான் இவ்வளோ நாட்கள் செய்யும் பொழுது ஜனங்கள் எவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்க, அப்போ என் மேலே எவ்வளோ பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நாளில் நான் அறிந்து கொண்டேன். கரங்களை போய் தள்ளிடுச்சுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த பார்வையில் மாற்றம் வருது பாருங்க. ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஆத்ம பாரத்தோடு கொடுப்போம். எவ்வளோ நம்ம உலகத்தில் பாருங்க, அப்படி எவ்வளோ அபகரிக்கலாம், எவ்வளோ சுருட்டனா அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது சோத்திரம் எப்படி கிறிஸ்துவை அவளுக்கு கொண்டு செல்வது. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அதனால தான் பவுலை பாருங்க, பல இடங்களில் போய் ஊழியங்களை செய்கிறார். கப்பலில் போய் ஊழியம் செய்கிறாரு, நடந்து போய் ஊழியம் செய்கிறாரு, வாகனம் போய் ஊழியம் செய்கிறாரு. பாருங்க, இரவு பகலாக ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியத்தில் அவருக்கு வந்த கஷ்டத்தெல்லாம் அவர் சொல்றது குறித்து பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா அவருடைய பார்வையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா.
ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன நம்பி இருக்கிறாரு. எனவே நான் அவருக்கு பாத்திரனாக நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. பார்க்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவின் பார்வை நமக்குள்ள வருது. ஐயோ, இந்த சகோதரர் ரட்சிக்கப்படணுமே, இந்த சகோதரர் ரட்சிக்கப்படணுமே, என் கூட சின்ன வயசுல இருந்த இந்த நண்பர் ரட்சிக்கப்படணுமே. நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அதனால இந்த லிஸ்ட் எடுங்க, பேர் எடுத்து எழுதுங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அது சோதரம் 10 பேர் எழுதுங்க. அவர்களுக்கு ஜெபம் ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த குடும்பத்துக்குள்ள தரணும்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் தர வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். முந்தைய ஒரு சகோதரர் இருந்தார். என் அப்பா கடை வச்சிருக்கேன்னு வருவார். வந்தோடனே, அண்ணே ஒரு பர்ஸ் வேணும் அப்படின்பார். உடனே எங்கள் அப்பா வந்து எப்பயுமே கேட்டால் நல்லா கொடுத்துருவாங்க பாருங்க. உடனே சரி அவங்க வந்து இப்போ ஒரு பேசுறது, ஆனால் இல்லைண்ணே ஒரு குட்டி பர்ஸா, ஏன்னா அவர் பார்த்துருப்பார், எங்கள் அப்பா வச்சுருக்கிறத பார்த்துருப்பார். ஆனால் அதை வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா, என்னது பெருசாக வேற ஒன்று கொடுத்தாலும் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அண்ணே அந்த குட்டி பர்ஸ் அப்படி. எங்கள் அப்பா சொல்லுவாங்க என்கிட்ட, அதியா அவர் என்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டார், அதை வாங்குறதுக்கு அவர் பிளான் போடுறாரு அப்படி. ஆனால் இப்போ இல்லை, அப்படி இல்லை. நல்லா கவனிங்க. கிறிஸ்து நமக்குள்ள வரும்பொழுது நம்ம எதை கொடுக்கலான்னு மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கொடுக்கிற பிதா நம்முடைய குமாரனை கொடுத்தார், குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், பரிசுத்தாவின் வரங்களை வல்லமைகளை கொடுக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நீங்களும் நான் கொடுக்கணும். மக்கதுனியாற்றின் சபை மக்களை சொல்லும் பொழுது அவர்கள் மிகுந்த தரித்திரம், கொடிய தரித்திரம் தான். ஆனால் முதலாவது தேவனுக்கு பின்வதாக எங்களுக்கும் தங்கள் கழுத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிப்போம். நாங்கள் எவ்வளோ வேணான்னு சொல்லி சொன்னோம், ஆனால் அவங்க எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். கரங்களை போய் தலையிச்சுங்க பார்ப்போம். இதுதான் பார்வையில் இருக்கிற மாற்றம். ஐயா, எனக்கு கொஞ்சமாவது இருக்குது, அது இல்லாத ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க. அல்ல நமக்காவது கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்த அறிவு இருக்கு, அது இல்லாத ஆட்கள் நம்ம திருநெல்வேலிக்குள்ள இருக்கிறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறாங்க. ஏசுனா யாருன்னு தெரியலையா? சோத்திரம். யாரோ ஒருத்தர் சொன்னார், இப்போ சமீபத்தில் நான் கேட்டேன், சோத்திரம் இயேசு அவர் எங்கே இருக்கிறாரு அப்படி. இயேசு எங்கே இருக்கிறாரு, எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு இருக்காங்க. ஐயோ, அவர் கடவுள்னு தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ எனக்காய் பேசிட, அதான் ஒரு பாட்டு பாடுவோம். அல்ல சோத்திரம். என்ன பாட்டுனா, எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், மந்தையில் சேர ஆடுகளே. எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும், மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி கொண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே, மந்தையில் சேரா ஆடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அல்லேலூயா. அப்ப முதலாவது சொன்னேன் நம்முடைய வாஞ்சைகளில் மாற்றம், இரண்டாவதாக நம்முடைய பார்வையில் மாற்றம், மூன்றாவதாக நம்முடைய பதில் அளிப்பதில் மாற்றம். நம்முடைய பதில் அளிப்பதில் மாற்றம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன, முந்தி நமக்கு வர்ற டெம்டேஷனுக்கு நம்ம கொடுத்த பதில் வேற, ஆனா இப்ப நமக்கு வர்ற டெம்டேஷனுக்கு நம்ம கொடுக்கிற பதில் வேற. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. முந்தி நோ சொல்ல தெரியாது, இப்ப நோ சொல்ல தெரியும். அருமையான சகோதரர் ஜேசன், கிளாரியன் கால் மிஷன் அந்த ஸ்தாபனத்தின் தலைவர், நம்ம சபைக்கு மிகுந்த அன்பான ஒரு சகோதரர், நல்ல ஒரு மிஷினரி ஊழியர், வாலிபத்தின் நல்ல ஊழியங்களை செய்கிறார். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், நோ சொல்ல தெரியுமா. நிறைய நேரத்தில் நமக்கு நோ சொல்ல தெரியாதனால என்ன ஆகுதுன்னா சிக்கல மாட்டிக்கிறோம் பாருங்க. ஆரம்பத்தில் நோ சொல்ல தெரிஞ்சிட்டா அப்படின்னா பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சொல்லி தெரிஞ்சிருக்கணும்.
மேத்து கிறிஸ்டியனையா சொல்லுவாங்க. யாராவது போய் காசு கேட்டானா சொல்லுவாங்க, இல்லைன்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. உடனே சில ஆட்கள் கோவந்து, ஐயோ வச்சுக்கிட்டே தர மாட்டேங்கிறாங்க. சப்போஸ் கொடுத்துட்டு பிரச்சனை நிறைய சந்திக்கிறத காட்டிலும் கொடுக்காம ஆரம்பத்தில் ஏச்சு கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் விடுறது நம்ம நல்ல விஷயம். நோ, நிறைய நேரங்களில் சபைக்குள்ளே பிரச்சனை கொடுக்கல் வாங்கலதுன்னு வரும் பாருங்க. வாங்குவாங்க, அப்புறம் கொடுக்க மாட்டாங்க, சிக்கல் வரும், சபை விட்டே அப்புறம் போயிடுவாங்க பாருங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், நாலு விஷயமா இதை சொல்லுவேன். காதல், கடன், கட்டுக்கடங்காத வார்த்தை, கட்டளைகளை மீறுதல். இது 4 விஷயம் இருந்ததுன்னா சபைக்கு நீங்கள் பிரச்சனையாக தான் இருப்பீங்க. ஒரு ஆசீர்வாதமாக என்னது இருக்காது, சமாளிப்பீங்க. ஆனால் சபையுடைய வேகத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, தடுப்பீங்க. சபை வேற ஏதோ பேசணும் அப்படிங்கிறத கிசு சபை பேசிகிட்டு இருக்கும் பாருங்க, பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஸோ இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. இந்த பதிலளிப்பதில் மாற்றம் பாருங்க. பழைய சோதனைகள் உங்கள் கதவை தட்டும் பொழுது உங்களில் இருக்கும் ஒரு புதிய குரல் அதற்கு பதிலளிக்கும் பாருங்க. ஒரு புது குரல் தோணும் பாருங்க. நோ, இதை நான் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுக்கு இவ்வளவு பெரிதான பொல்லாப்பு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி, யோ தேவன் நீ சொல்ற உங்களுக்கு விரோதமாக செய்யறது காட்டணும், இன்னொரு நபருக்கு செய்யறதுனால நான் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்கிறேன். ஸோ நோ, இது எனக்கு தகுதியா இருக்காது. நோ, மற்றவர்களுக்கு இடறுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஸோ நோ. உங்களுக்கு சோதனைகள் நிறைய வரும் பாருங்க. நீங்க சோத்திரம் மற்றவங்களுக்கு பயந்து இல்லை, கிறிஸ்துவை நேசித்து என்ன சொல்லுவீங்கன்னா நோ சொல்வீங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். என்னது? மற்றவர்களுக்கு பயந்து இல்லை, மற்றவங்க உங்களை குறைவா அது நினச்சிருவாங்கன்னு இல்லை. இல்லைங்க, என் இயேசுநாதர் என்னை நேசிக்கிறாரு, எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, என் வாழ்க்கையை நான் மாற்றிருக்கிறாரு, ஒரு புதிய யுகத்துக்குள்ளே என்னை கொண்டு போயிருக்கிறாரு. நான் இந்த வேலையை செஞ்சா அதுக்கு எனக்கே நல்லா இருக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பதில் அளிப்பதில் ஒரு வித்தியாசம் உண்டாகிறது பாருங்க. நல்ல ஜோமனு சொன்ன டப்புன்னு சொல்லணும் அவசியம் இல்லை. கண்ணை மூடி ஜோமன்ட்டு, இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யலாமா, கண்ணை மூடி ஜோமனி, இது உமக்கு சித்தமாப்பா, எனக்கு உணர்த்தி தாங்க, எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தி தாங்க. கர்த்தர் நல்ல பாதையை காட்டுகிறவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு நல்ல பாதையை காட்டுகிற ஆண்டவர். அருமையா தேவஜனங்களே, நம்முடைய பதிலளிப்பில் ஒரு மாற்றம் உண்டார். 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். பழையவைகள் ஒளிந்து விட்டது என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உங்கள் வாஞ்சில் இருக்கிற மாற்றத்தின் மூலமாக, உங்களுடைய பார்வையில் இருக்கிற மாற்றத்தின் நிமித்தமாக, 3ஆவதாக உங்கள் பதில் அளிப்பதில் இருக்கிற மாற்றத்தின் மூலமாக. எனவே ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கரங்களை உயர்த்தி ஒரு அழைச்சுங்க பார்ப்போம். எத்தனை பேரோடு கூட ஆண்டவர் இந்த நாளில் பேசியிருக்கிறாரு. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஆண்டவரே, ஒழிந்து போக வேண்டியதெல்லாம் ஒழிந்து போயிட்டு, அல்ல சோத்திரம் ஹால் எல்லாம் புதுசாக உள்ள வரணுமா, எல்லாம் வந்துட்டு சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பிரம்மாண்டமான ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்துக்குள்ள நம்ம வாழ்க்கை ஆண்டவர் கொண்டு வந்த தயவுக்காக 24 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். நம்முடைய கடன்கள் எல்லாம் தீர்க்கப்பட்ட தயவுக்காக, நம்ம கடந்த காலத்தில் நம்மை ஆட்டி படைத்த சத்துருவின் வல்லமைகள், அவமானங்கள் எல்லாம் நீங்கி போன தயவுக்காக, பாவங்கள், மரணத்தின் ஆளுகைகள், சுய நீதிகள் எல்லாம் அழிந்து போன தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கடந்த காலத்திலே சிதைக்கப்பட்ட சாயலை கர்த்தர் ஹல்லேலூயா புதிதாக மாற்றின தயவுக்காக, அல்லது பாவத்தினாலே மரித்து போய் இருந்த நம்மை கிறிஸ்து அல்லது உயிர்த்தெழ செய்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்தது போல நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வருகிற தயவுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பாப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாவத்துக்கு மரித்தார், நாங்களும் பாவத்துக்கு மரித்தோம். அவர் புதிய சிருஷ்டி ஆனார், நாங்களும் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துங்க பாப்பா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டி
என்பது ஒரு சீர்திருத்தம் அல்ல. ஹல்லேலூயா. பழைய மனுஷன் நீக்கப்பட்டு ஒரு புதிய மனுஷன் உண்டாவதற்கு அடையாளமா இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பழையவர்கள் ஒளிந்து போன என்பது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்முடைய வாஞ்சியில் ஏற்படுகிற மாற்றத்தின் மூலமாக, நம்முடைய பார்வையில் ஏற்படுகிற மாற்றத்தின் நிமித்தமாக, நம்முடைய பதில்களில் ஏற்படுகிற மாற்றத்தின் மூலமாக நம்ம புதிய சிருஷ்டிங்கிறத நம்ம இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். இன்னைக்கு நாம் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். முடியும். இந்த உலகம் நம்மளை அலட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க. சிம்சோனை அலட்டிகிட்டே இருந்தாங்க, ஆனால் அவன் உறுதியாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பை அலட்டிகிட்டே இருந்தாங்க, அவன் தப்பிச்சான். சிம்சோன் அலட்டிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் அவன் மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு நாம் தப்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருவாராக. மேகம் போன்ற இத்தனைத்தெல்லான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கர்த்தர் நமக்கு கிருபை. நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிரியைகளை எங்களுக்கு செய்கிறது நல்ல கரங்களை அசைத்து கூட ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். ஐயா மை துதிக்கிறோம். கிருபை நல்ல கரங்களை கீழே போட்டு, கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நாளிலும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நின்று உடைய வசனத்தை தியானிக்கத்தக்கதான கிருபை நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட பேசினதை பற்றி நீர் அதற்காக ஸ்தோத்தரிங்க. நிறைவானது வரும் பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வை நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பழைய வாழ்க்கை எங்களை விட்டு ஒழிந்து போனது என்பதற்கு அடையாளங்கள் என்ன? வாஞ்சியில் மாற்றம், பார்வையில் மாற்றம், பதிலில் மாற்றம் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமே. ஸ்தோத்திர. பழைய வாழ்க்கையை நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க ஆண்டவரே? பழைய கடன்கள்லாம் தீர்த்தீங்க, கடந்த கால சத்துணை அதிகாரங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திர, இழந்து போன சாயலை நீங்கள் மீண்டும் கொடுத்தீங்கிறதை குறித்து தியானிக்கத்தக்கதான கிருபை கொடுத்தீங்க. அதை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் யார் வாழ்க்கையில் அந்த என்கவுண்டர் வேணுமோ அந்த என்கவுண்டர் உண்டாகட்டும் அப்பா. எங்கள் வீட்டுக்குள்ள அல்ல சிலருடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு என்கவுண்டர் தேவைப்பா, உண்டாகட்டும் அப்பா. உங்களுடைய நேரடி சந்திப்பு உண்டாகட்டும் அப்பா. யாரு மூலமாக பேசி பார்த்துருப்பீங்க, ஒன்றும் நடக்கலப்பா. இன்னைக்கு நீங்கள் நேரடியாக வந்து சந்திக்கணும்ப்பா. இந்த மாதத்தில் நேரடியாக வந்து சந்திக்கணும்ப்பா. ரட்சிக்கப்படாம இன்னைக்கு சபைக்கு வராம ஆண்டவரே அன்பை ருசி பார்க்காம ஞானஸ்தானம் பெறாம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாமல் அல்லது உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு சந்திப்பு உண்டாகணும். உங்க என்கவுண்டர் உண்டாகணும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு பரிபூர்ண விடுதலையை நீங்க தருவீராக, நல்ல மாற்றத்தை ஒவ்வொருக்குள்ளே தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்க ஆண்டு தந்த பெரிய கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும், நிச்சயமாக நீங்கி போகும். நிறைவின் தேவன் ஒரு பெரிய சடுதியான காரியத்தை செய்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. எதிர்பார்ப்போம், நன்மையை சுதந்திரிப்போமாக. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்கள் யூடியூப் சேனல் ஜயன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷனும், ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடீஸ் மற்றும் வாலிபருக்கான பிரத்யேக நிகழ்ச்சி இருக்குது. அது மாத்திரமல்ல, ஜயன் ஏஜ் டிவி திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. சிறுவர்களுக்கான பிளஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேர்த்தியான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. சிறு பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து பயனை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருநெல்வேலி இருப்பீர்களால் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். புதிதாக ஒரு ஆங்கில ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஆங்கிலத்தில் கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறவர்களும் நீங்கள் வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.